ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி மணக்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நான் பாருங்கள் 1 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்ல கல் உப்பு போட்டு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. மீனோட கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க. மீன் நல்லா வெள்ளையாகவும் இருக்குங்க கல் உப்பு போட்டு கழுவும் போது. அடுத்ததாக இதுக்கு மசாலா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக பாருங்கள், குழம்புக்கு தேவையான பொருள் காட்டுறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக பாருங்கள், 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. மீன் குழம்புக்கு இஞ்சி சேர்க்க மாட்டோன்னு நினைக்காதீங்க. நல்லா இஞ்சி சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எலும்பிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. அடுத்ததாக தாளிக்க தேவையான பொருள் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கடுகு, வெந்தயம் எடுத்துருக்கேங்க. சோம்பு எடுத்துருக்கேங்க. எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்றதை மண்பானையில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணி மண்பானையை வச்சுக்கிறேங்க. மண்பானை நல்லா சூடாகட்டுங்க. மண்பானை சூடாக தாங்க கொஞ்சம் லேட்டாகும். சூடாகிடுச்சுன்னா டக்குன்னு எல்லாமே ரெடி ஆயிருங்க. அடுத்ததாக பாருங்கள், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடலெண்ணெய் ஊற்றும் போது குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை எடுத்து சேர்த்துடலாங்க. வெங்காய விழுதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறேங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கரண்டி வச்சு. இந்த மசால் ரொம்ப முக்கியமானதுங்க. இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை எடுத்து சேர்த்துட்றேங்க. 5 பச்சை மிளகாவையும் எடுத்து சேர்த்துட்றேங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மசாலெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஊற்றிருக்க எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. பாருங்கள், நல்ல மசாலெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து சேர்த்துடலாங்க. கை வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. திப்பியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. குழம்புக்கு தேவையான அளவு 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க.
உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நான் மீன் குழம்புக்கு புளி கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாகவும் சேர்த்துருக்கேங்க. அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எடுத்து சேர்த்துடலாங்க. தனியாக சேர்த்துக்கங்க. மீன் எடுத்து அப்படியே போட்டுறாதீங்க, ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக இப்படி ஒரு தள்ளி விடுங்க. உள்ளே குழம்புல நல்லா மூழ்கட்டும் மீன். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்படி சாப்பிட்டு பார்க்கும்போது. 10 நிமிஷத்துக்குள்ளே லைட்டாக ஒரு கிளறி விடணுங்க. இல்லாட்டி மீன் ரொம்ப குழஞ்சிரும். லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. 10 நிமிஷம் வேக வைக்கும் போது மீனுள்ள மசாலா எல்லாம் பிடிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. சளி பிடிச்சிருந்தா பெப்பர் தூள் சேர்த்து சாப்பிடும்போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. அதனால் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக கரண்டி வச்சு உள்ளே தள்ளி விடுங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுடுறேங்க. அதையும் லைட்டாக கரண்டி வச்சு உள்ளே தள்ளி விடுங்க. அவ்வளோதாங்க. மணக்க மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சிங்க. 10 நிமிஷம் ஆயிருச்சிங்க. இப்போ மீன் எடுத்து பார்த்திங்கன்னா உடையாமல் தாங்க இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் மீனை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குன்னு. 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. மீனில் மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். மீனில் இருக்க கவிச்ச ஸ்மெல் எல்லாம் போய் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மீன் குழம்பை இன்றைக்கி சாப்பிட்டாலும் சரி, நாளைக்கு சாப்பிட்டாலும் சரி, 2 நாள் கழித்து சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சுவையாக இருக்குங்க. மறக்காமல் நான் சொன்ன ஸ்டைல்லையே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க.